அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா, வெண்பாவை பிடிக்குமா, இல்லை விஜயை பிடிக்குமா, இல்லை மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட மல்லியை ஆசாசியாக சமைச்சு தன்னோட புருஷனுக்காக அதை விஜய்க்காக சமைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே கற்கண்டு சாதம் செஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ராஜேஸ்வரி சிகப்பு கலர் ஹாட் பாக்ஸில் செஞ்சு வச்சுருக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை கொண்டு போயிட்டு மாற்றி நம்மளோட ரஞ்சிதா வச்சு பிச்சைக்காரனுக்கு மல்லி போடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அதனால் விஜய் வந்து சாப்பிடாமல் போனார். உடனே நம்மளோட மல்லி டிஃபன் பாக்ஸில் ரெடி பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு வெளியே போய் நின்றுட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்படியாச்சும் ஒன்று விஜய் வந்து வாங்கிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளோட விஜயும் அதே மாதிரி மனசு கேட்கல, என்னால் உன்னை பார்க்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப ரிட்டன் சாப்பாடை வாங்கிட்டு போனாங்க. அன்றைக்கி நைட்டு, அதாவது ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அடிபட்டு வந்தார். என்னென்னா கார்லேருந்து ஏதோ விழுந்துட்டு இருப்பார் போல். அதனால் கையை தூக்கக்கூட முடியல. ஃபஸ்ட்டு வந்ததுமே அவங்க அக்கா ராஜேஸ்வரியும் அவங்க அக்கா பொண்ணு ரஞ்சிதாவையும் தான் கூப்பிட்டாங்க. யாருமே இல்லை, எல்லாமே எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. கடைசியில் நம்மளோட மல்லி தான் வந்து ரொம்பவும் கேரிங்காக ரொம்பவும் இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. கூடவே வெண்பா குட்டியும் மல்லியை பற்றி சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் இருந்தாலும் கடைசியில் இப்போ மல்லி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு நம்மளோட விஜய் வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.